நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசிக்காரர்கள் கடந்த வருடங்களில் பட்ட கஷ்டங்களை கூறினால் இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. அந்த அளவிற்கு அடுக்கடுக்காக பல கஷ்டங்களை கடவுள் கடந்த காலத்தில் கொடுத்தாரு என்றுதான் சொல்லணும். எல்லோருக்கும் இதே மாதிரியே எப்பொழுதும் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டு இருக்காதுங்க என்பதால் அந்த கெடுதலை மாற்றி நன்மைகளை செய்யத்தான் கடவுள் தற்பொழுது சனியை வக்கிரமாக வைத்திருக்கின்றார். அதே போல 3ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இருந்து கொண்டு அதிக நன்மைகளை வழங்காமல் இருந்தார். அவர் தற்பொழுது வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை வக்ர நிலைமையில் சஞ்சரிக்க இருக்கின்றார். இந்த நேரத்தில் குரு பகவான் 3ஆம் இடத்தில் வக்ரம் ஆவதால் நிச்சயமாக உங்களுக்கு எந்தவித கெடுதல்களையும் வழங்க மாட்டார் என்பது உறுதியான ஒன்று. இன்னுமே ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்லப் போகின்றேன். அதற்கு முன்னாடி மீனம் ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம் வாங்க. இந்த உலகத்தில் இன்னுமே சில நல்ல விஷயங்கள் மாறாமல் இருக்கு. அப்படின்னா அது இரக்கம் மட்டும்தாங்க. அந்த இரக்க குணத்திற்கு மறுபெயர் தான் மீனம். பொதுவாக நீர் ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இரக்க குணம் என்பது அதிகமாக இருக்கும். அந்த வகையில் மீனமும் ஒரு நீர் ராசிதான். இந்த இரக்கத்தால் மீனம் ராசியினர் பலர் வாழ்ந்தவர்களும் உண்டு, வீழ்ந்தவர்களும் உண்டு. இந்த மாதிரியான இரக்க குணம் படைத்தவர்கள் உலகில் சிலர்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் போக்கில் அப்படியே இருக்க விட்டு விடுங்கள். அவர்கள் இரக்கத்தை நீங்கள் தவறாக உபயோகப்படுத்தி விட்டீர்கள் என்றால் இந்த மாதிரியான நல்லவர்கள் வரும் காலத்தில் அழிந்து விடுவார்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் தாராளமாக இரக்கம் காட்டுங்க. ஆனால் அந்த இரக்கத்தை யார் மேலே காட்டணும், யார் மேலே காட்டக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சகட்டு மேனிக்கு யாராக இருந்தாலும் இரக்கம் காட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நல்ல எண்ணத்தை மற்றவர்கள் தவறாக யூஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ எதையுமே ஒரு லிமிட்டுக்குள்ளே வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரச்சனை வருகின்றது என்றால் அது உங்களின் இரக்க குணத்தால் தான் மெயினாக வரும். பார்த்துக்கோங்க. இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஒரு கட்டத்தில் மற்றவங்க இவங்களோட இரக்க குணத்தை பயன்படுத்தி ஏமாற்றிய பிறகுதான் இவர்கள் ரொம்ப நொந்து விடுவார்கள். இனிமேல் எவனுக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது, இரக்கம் காட்டக்கூடாது என்று நினைப்பார்கள். அதன்படி சில நாட்கள் செயல்படுவார்கள். ஆனால் மறுபடியும் யாராவது உதவி என்று வந்தால் அது எந்த உதவியாக இருந்தாலும் சரி இவர்கள் மனம் இளகிவிடும். அதுதாங்க நீர் ராசிக்காரர்கள். ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இவங்களை தயவு செய்து மற்ற ராசிக்காரர்கள் தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. இவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க தான். எல்லா விஷயத்திலும் இவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க. துணிச்சல் இவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்திங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அந்த விஷயத்தை மற்றவர்கள் பார்த்து பயப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். மற்றவர்கள் தயங்கி இதில் இறங்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி இவர்களிடம் அந்த துணிச்சலானது அதிகமாக இருக்கும். இவர்கள் மீது இவர்களுக்கே நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். நம்மால் முடியும், நம்மால் முடியாது, வேறு யாரால் முடியும் என்று எண்ணி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மிக துணிச்சலோடு எதிர்கொள்வாங்க. அந்த துணிச்சல் தான் மீனம் ராசிக்காரர்களுக்கு இறுதியில் வெற்றியை தேடி கொடுக்கும். தயவு செஞ்சு யாரும் இவங்க ஏமாளி, இவர்களை ஈஸியாக ஏமாற்றலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அது நஷ்டம். தான் என்ன நினைக்கின்றோம் என்பதை முகத்தால் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஓடும் நீரில் பாறையை போட்டாலும் உள்வாங்கி கொண்டு சலனமே இல்லாமல் ஓடும். அதே போலத்தான் இவர்களும் எப்படிப்பட்ட சங்கடங்கள் நடந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார்கள். வைராகியம் நிறைந்து காணப்படுவார்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழிக்கு ஏற்ப பொறுமைக்கு எந்த அளவு எல்லை இருக்கின்றதோ அதே அளவிற்கு நம்முடைய மீனம் ராசிக்காரர்களுக்கு வேகமும் இருக்கத்தான் செய்யும். இவங்க கூட பழகிறவங்க இவங்களை என்னதான் அநியாயம் பண்ணினாலும் அட்டூழியம் பண்ணாலும் இவர்களுக்கு துரோகம் பண்ணாலும் கூட இவங்க ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டு இருப்பாங்க. நீ பண்ணுற அநியாயத்திற்கு நீ ஒரு நாள் அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய இடங்களில் பொறுமையாக போய்விடுவார்கள். ஆனால் மற்றவர்கள் மீனம் ராசிக்காரர்களை ஒரு ஏமாளி என்று நினைத்து கொண்டு அவர்களை அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட ஏளனமாக நினைப்பதை பார்க்க முடிகின்றது. மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொறுத்து தான் பார்ப்பார்கள்.
இவர்களுக்கும் ஒரு எல்லை என்பது எப்பொழுதும் உண்டு. அந்த எல்லையை நீங்கள் தாண்டி விட்டீர்கள் என்றால் இதுவரை பொறுமையை பார்த்த நீங்கள் ஒரு பூகம்பம் வெடிப்பதை பார்ப்பீர்கள். அதே மாதிரி இவங்க கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பழகினால்தான் இவங்க கிட்ட இருந்து ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் உண்மைகளையும் வெளிப்படையாக கூறுவார்கள். இவர்கள் மனதிற்கு மற்றவர்கள் மிகவும் நம்பிக்கையானவர்களாக இருந்தால் மட்டுமே இவர்கள் எதையுமே ஓப்பனாக பேசுவார்கள். இல்லை என்றால் நிறைய இடங்களில் இவர்கள் மௌனமாக சென்று விடுவார்கள். அதே மாதிரித்தான் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை தினமும் உள்வாங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். இவர்களுக்கு சரியான நேரம் கிடைக்கும் பொழுதுதான் இவர்களின் கருத்தை மிக தெளிவாக அனைவருக்கும் எடுத்து கூறுவார்கள். அதாவது ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இவர்களுக்கு என்று ஒரு தனித்தன்மை எப்பொழுதுமே இருக்கும். மற்றவர்கள் விரும்பக்கூடிய வகையில் இவர்கள் எந்த ஒன்றையுமே சொல்வார்கள், செய்வார்கள். அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் சில இடங்களில் பேசுவதற்கு பயந்து கொள்வார்கள். ஆனால் நம்முடைய மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு கருத்தில் உண்மை இருக்கின்றது என்றால் அந்த இடத்தில் யாராக இருந்தாலும் எவ்வளவு பேர் இருந்தாலும் மிக தைரியமாக திறமையாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அது யாராக இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க. எப்பொழுதுமே உண்மை பக்கம் நேர்மை பக்கமும் தான் நிற்பாங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்களுக்கு உரிய தனித்தன்மையோடு ஆராய்ச்சி செய்து எதையுமே மற்றவர்களுக்கு கூறக்கூடிய பக்குவம் கொண்டவர்கள். அதே மாதிரி கடந்த காலங்களில் நடந்த நல்லது கெட்டதை அடிக்கடி மனதில் அசை போட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த காலத்தில் மனிதாபிமானத்துடன் நடக்கும் நபர்களை பார்ப்பது மிக மிக அரிது. நம்முடைய மீனம் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மனிதாபிமானத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இவர்களிடம் ஒரு மைனஸ் இருக்கின்றது. இவர்களிடம் இருப்பதை காப்பாற்ற தெரியாது. அதாவது இவர்களிடம் பொன் பொருள் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு அதை கடைசி வரை எப்படி காப்பாற்றி எடுத்து செல்வதில் கொஞ்சம் மைனஸாகத்தான் இருக்கும். நிறைய இடங்களில் யதார்த்தமாக அனைத்தையும் விட்டு கொடுக்கும் குணமும் உங்களிடம் இருக்கும். பின்பு ஏண்டா இப்படி செய்தோம் என்று பின்னாடி அதை நினைத்து வருந்தக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கும். சரி, வாங்க மீனம் ராசிக்குரிய குரு வக்ர பலன்களை பார்க்கலாம். முதலில் குருவின் பார்வை பலன்களை பார்க்கலாம். குரு வக்கிரமாகி 5ஆம் பார்வையாக களத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் தம்பதிகளுக்குள் புரிதல் ஏற்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். குரு 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல்கள் அமையும். தனவரவுகளின் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மருத்துவம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். குரு 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் கைகூடி வரும். நிபுணர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் லாபத்தை மேம்படுத்துவீர்கள். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். கௌரவ பொறுப்புகளால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகரிக்கும். மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். புதிய துறை சார்ந்த தேடல்கள் பிறக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மேன்மையான சூழல்கள் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். ஆராய்ச்சி கல்வியில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் சில சிக்கலான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைப்பதில் விரயமும் தாமதமும் ஏற்படும். வேலை மாற்றம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தால் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். மறைமுக தடைகளால் கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள் தாமதமாக கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும்.
இந்த குரு பெயர்ச்சியில் நடைபெற இருக்கும் முக்கிய நன்மைகளை பார்க்கலாம். நடைபெற இருக்கின்ற குரு வக்ர பெயர்ச்சியால் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பாலும் சேமிப்புகளின் மூலமாகவும் முன்னேற்றத்தை உருவாக்குவீர்கள். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நடைபெற இருக்கின்ற குரு வக்ர பெயர்ச்சியால் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது பயனற்ற விரயங்களை தவிர்க்கும். உங்களுக்கான வழிபாடு: வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளும் மனக்குழப்பமும் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். சரி, வாங்க, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.